எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து இதனால் பயனடைந்து இதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற உங்கள் சாட்சிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுக்கும் நன்றிகளை சொல்லுகிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான காரியம், குடும்பத்தை குறித்ததான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நானும் என்னுடைய துணைவியாரும் 2 பேரும் உங்களோடு இந்த நேரத்தை எடுத்து குடும்பத்தை குறித்ததான காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க. குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு அழகான காரியம். ஆண்டவர் நமக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். சில நேரங்களில் இந்த குடும்பத்தில் சில விதமான பிரச்சனைகள், சவால்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. பொருளாதார காரியத்தில் நம்ம பார்க்கும்போது நாம் தேவையை எப்படி நம்ம சந்திக்கிறது, குடும்பத்தில் இவ்வளோ தேவை இருக்கே அப்படின்னு நம்ம திகைத்து போகிறோம். பிள்ளைகளை குறித்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சூழ்நிலைகளில் குடும்பத்தில் சவால்களை நாம் சந்தித்து வருகிறோம். நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சவால்களுக்கு தீர்வு தேவனுடைய சமூகத்திலையும் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது, நம்முடைய குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ஃபேமிலி அப்படி சொல்கிறது ஒரு மனிதனுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டம். குடும்பம் தேவனுடைய திட்டம். ஃபேமிலி இஸ் காட்ஸ் ஐடியா. ஆகையினால் அது எப்படி நடத்தணும், அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ சவால்கள் மத்தியில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு அது அதிகமாக பாதிக்கப்படுறது, சவாலாக மாறிடுது. அப்போ அவங்க 2 பேருக்கும் சமாதானமாக இருக்கும்போது தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு நன்மையாக இருக்கும். ஆகினாலே இந்த கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அந்த உறவிலே எப்படி ஒரு கணவன் தன்னுடைய பகுதியை ஆற்றுவது, ஒரு மனைவி தன்னுடைய பகுதியை எப்படி நிறைவேற்றுவது, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறார். இப்போ நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம். கணவன் அப்படின்றது எனக்கு ஒரு பகுதி இருக்கிறது, மனைவிக்கு ஒரு பகுதி இருக்கிறது. அப்போ பிள்ளைகளை நம்ம வளர்க்குறது, அவங்களுடைய காரியங்களை கவனிப்பது, ஒரு குடும்பம் ஒரு வெற்றியுள்ள குடும்பமாக மாறணும்னா அதற்கு உரிய காரியங்களை தேவன் வடிவமைத்திருக்கிற திட்டத்தின்படியாக நம்ம புரிஞ்சிக்கும் போது, செயல்படுத்தும் போது பிரயோஜனமாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக ஒரு கணவனுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதல், முக்கியமாக ஒரு மரியாதை, இந்த மாதிரி விஷயம்லாம் குடும்பத்தில் கணவனுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதுபோல் மனைவியினுடைய பகுதியில் பார்க்கும்போது மனைவிக்கு தேவையான காரியம் மனைவி புரிந்து கொள்ளுதல், கரிசனையோடு இருக்கிறது. இந்த காரியங்களெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்குது. அதனால் இதை குறித்ததாக ஒரு அருமையான குறிப்புகளை, எப்படி ஒரு குடும்பம் நல்ல வெற்றிகரமாக கணவன் மனைவி உறவு இந்த சவால்களை எல்லாம் கடந்து வருவதற்கு, அது ஃபைனான்ஷியலாக வர சவால்களாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியோ, இல்லை பிள்ளைகளுடைய காரியமோ, இல்லை உடல்நல காரியமோ, இல்லை பலவிதமான விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம். இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு எப்படி இந்த கணவன் மனைவி உறவில்
வேதத்தின்படியாக ஒவ்வொருவரும் செயல்படுவது, கணவன் எப்படி செயல்படுவது, மனைவி எப்படி செயல்படுவது, இதை குறித்து இப்போ சில துணுக்குகளை வேதத்திலிருந்து வழங்க இருக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கல் டிப்ஸாக இருக்கும். பாருங்கள். அதன் முடிவிலே மீண்டும் உங்களை சந்தித்து உங்களுக்காக ஜெபிப்போம். ஒரு அருமையான அற்புதமான குடும்ப வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு 8 திறவுகோல்களை, சாவிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் கல்யாணம் ஆகி தேனிலவு முடித்து சில நாட்களாக இருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் பல ஆண்டுகளாக 20 வருஷம் 30 வருஷம் கூட திருமண வாழ்க்கையில் நீங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவன் ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை நடத்தி வைக்கும்போது ஆதியாகமம் 2:24 சொல்கிறாரு, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த இசைந்திருப்பான்னா இசை. உங்கள் குடும்ப வாழ்க்கை இசை மாதிரி ஒரு இனிமையானதாக நிச்சயமாக இருக்க முடியும். அதற்கு 8 சாவிகள். முதலாவது சாவி, உடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒருவரை ஒருவர் அப்ரிஷியேட் பண்ணணும். தமிழில் சொல்லணுன்னா பாராட்டணும். அவங்க செய்கிற காரியத்தை எதையுமே சாதாரணமாக நினச்சிக்காம, அவர் சமைக்க வேண்டிய வேலை சமைக்கிறா, அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியவர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு நினைக்காம, சின்னதோ பெருசோ எந்த விஷயத்தை குறித்தாக்கிலும் பாராட்டுங்க. நல்லா சமைச்சேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றது இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எதையுமே சாதாரணமாக லேசாக நினச்சிக்காம அதுக்கு பாராட்டுகளை கொடுங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். 2வது, குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தில் போகும்போது முகத்தை சோகமாக அப்படியே கவலையோட, இல்லை சொல்லுவாங்கள்ல நீளமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, அப்படி இல்லாமல் சந்தோஷமாக கணவனோட மனைவியோட பிள்ளைகளோட ஒரு ஃபன்னு சொல்லும்போது சந்தோஷத்தோடு நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறார். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நம்ம இருதயத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை எப்பயுமே வெளிப்படுத்தணும். அந்த ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் முக்கியமான ஒரே விஷயம், நான் ஜோக் அடிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரையுமே புண்படுத்துகிற மாதிரி எதையுமே நம்ம சொல்லிடாமல் சந்தோஷத்தை தேவன் விரும்புகிற வண்ணமாக வைத்து கொள்ளணும். 3வது, அற்புதமான ஒரு காரியம், 2 பேரும் கணவன் மனைவியாக இணைந்து ஜெபம் பண்ணுங்க. அதாவது கணவன் மனைவி 2 பேர், 2 இதயங்கள், 2 மனங்கள், 2த்தையும் இணைக்கணும்னா அந்த இணைப்பு சக்தி காந்தம் தேவன் அந்த குடும்பத்தில் நடுவராக இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. சில நேரத்தில் ஆர்கியூமெண்ட், தர்க்கம் பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறது, இதை விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி நேரத்தில் கூட அதை அப்படியே நிறுத்திட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த வாக்குவாதமே இல்லாமல் தீர்வு வந்துடும். ஜெபிக்கும்போது தினைக்கும் ஜெபிங்க. அது 1 நிமிஷமாக இருக்கலாம், சில நிமிடங்களாக இருக்கலாம். கை கோர்த்து ஜெபிங்க, ஒரு மனதோடு ஜெபிங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. 4வது, சாரி சொல்ல தயங்கக்கூடாது. உடனே சாரி சொல்லிடணும். ஒரு விஷயம் நம்ம சொன்னதோ நம்ம செஞ்சதோ, ஏன்னா மனுஷர்களாக தான் நம்ம இருக்கிறோம், சில நேரத்தில் நம்ம தவறிடலாம். தவறுன்னு உணர்ந்த உடனே நம்ம உடனே கணவனிடத்துலையோ மனைவினிடத்துலையோ சாரி சொல்லணும். என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மருந்தை போல இருக்கிறது. ஆனால் அந்த சாரியை நாக்கு நுனியில் சும்மா சொல்லாமல் உண்மையான
மனம் திரும்புதலோடு இனிமேல் நம்ம அப்படி செய்யக்கூடாது, இனிமேல் நம்ம அப்படி பேசக்கூடாது, அந்த உணர்வோடு நம்ம சொல்லணும். 5வது, மன்னிக்க தீர்மானம் எடுங்கள். சிலர் சொல்லுவாங்க, காலங்கள் காயங்களை ஆற்றுகிறது. ஆனால் உண்மையாலுமே காலம் காயத்தை ஆற்ற முடியாது, தேவன்தான் காயத்தை ஆற்றுகிறவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் காயங்கள் உண்டாயிருந்துச்சுன்னா மன்னிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளணும். மன்னிப்பு என்பது ஏதோ அற்புதமாக நடக்கிற விஷயம் இல்லை, நம்ம எடுக்கிற ஒரு முடிவு தான். கடவுள் தனக்கு இருக்கிற குணாதிசயங்களில் மனுஷனுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னா அது மன்னிக்கிறது. ஆகையினால் மன்னிக்கிறத வேகமாக நம்ம மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் காயங்களை ஆற்றுவார். 6வது, உங்கள் உடன் பங்காளி, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல தான் குடும்பம் எந்த அளவுக்கு ஒருமனப்படுது, கட்டப்படுதுன்றது இருக்குது. சில நேரத்தில் ஒரு மனைவினுடைய சரீர சூழ்நிலையினால் அவங்க சில விஷயங்களில் மன வேதனையோடு இருக்கலாம், சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம். கணவன் அந்த நேரத்தில் ஒருவேளை ஒரு குடும்ப உறவுக்காக விரும்பலாம். ஆனால் அந்த நேரத்தில் மனைவியினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, ஆறுதலான வார்த்தையோ இல்லை அரவணைப்பையோ இல்லை எது தேவையோ அப்படிப்பட்ட உற்சாகமூட்டும் காரியங்களை, ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும்போது அந்த மனைவி நிச்சயமாக ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தான் கணவருக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பாருங்கள், எப்பயுமே ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அவர் எங்கெங்க பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அவங்க முகத்தை பார்க்கும்போது, அவங்க கண்ணை பார்க்கும்போது அந்த கணவனுடைய சூழ்நிலையை அந்த மனைவி புரிஞ்சிக்க முடியும். அப்படி ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ணி, அதர் மைண்டட்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை பற்றி நினைக்கிறத விட தன்னுடைய ஸ்பவுஸ், கணவன் அல்லது மனைவியை குறித்து அதிகமாக நினைக்கும் போது அந்த புரிதல் குடும்பத்தை கட்டி எழுப்பும். 7வது சாவி, சாட்சியாக இருக்க விரும்புங்கள். இது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி குடும்பமாக வாழ்கிறோம், பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஒருவேளை பேர பிள்ளைகள் கூட வரலாம். அப்போ அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை குறித்து என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க எதிர்காலத்தில் அப்படின்றத நம்ம தான் கணவன் மனைவியாக முடிவு பண்ணணும். எங்கள் அப்பா ஒரு உண்மை உள்ளவர், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக வாழ்ந்தார், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு உண்மையாக வாழ்ந்தாங்க, ஒருவர் உண்மையாக நேசித்தாங்க, நல்ல முன்மாதிரியாக இருந்தாங்க அப்படின்னு உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகள் சொல்கிறதுக்கும் உங்கள் பேர பிள்ளைகள் சொல்கிறதுக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன? சாட்சியாக நாங்கள் வாழ்வோம் அப்படின்ற முடிவு மிக அற்புதமான ஒரு முடிவு. அது சந்ததிகளுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நம் பின் சந்ததிகளுக்கு இருக்க முடியும். 8வதாக, அன்பை தாராளமாய் வழங்குங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வார்த்தைகளிலே நம்மை வெளிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, ஒரு கணவர் செய்கிற காரியத்துக்காக ஒரு நன்றி சொல்கிறது, மனைவி செய்கிற காரியத்துக்காக நன்றி சொல்கிறது. நீ என் வாழ்க்கையில் வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லும் பொழுதும், ஒரு மனைவி கணவனுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, இதை ஒருத்தவங்க தங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றாற் போல மனம் திறந்து சொல்லும்போது அன்பை நம்ம வாரி வழங்குகிறோம். இப்படியாக இந்த அன்பை வழங்குவது நம்முடைய குடும்ப உறவை அற்புதமாக கட்டி எழுப்போம். இந்த 8 சாவிகளும் அற்புதமான சாவிகள். தேவனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை தேவன் பல விதங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க. அவர் திராட்சை செடி, நம்ம கொடிகள்.
அவர் மெய்ப்பன், நாம் ஆடுகள். ஆனால் இது எல்லாத்த விட இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்த விட நெருக்கமான உறவு இந்த குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவு. அதுதான் தேவனுடைய இருதயத்தில் இருக்குது. உங்கள் குடும்பம் இந்த காரியங்களை பின்பற்றி ஆசீர்வாதமான குடும்பமாய் ஆரோக்கியமாய் இருக்கட்டும். குடும்பத்தை குறித்து பாஸ்டர் ஷேர் பண்ணின காரியங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அதில் நம்ம பார்த்த காரியங்கள் ஒருவருக்கொருவர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த காரியம் குடும்பங்களில் காணப்பட அரிதான ஒரு காரியங்களாக இருக்குது. ஏன்னா அவங்க செய்கிற காரியம் அவங்களுடைய பொறுப்பு, அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அது சின்ன காரியங்களாக இருந்தாலும், அது பெரிய காரியங்களாக இருந்தாலும் அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவது அது நல்ல காரியமாக இருக்குது. நம்ம அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒருவருக்கொருவர் அவங்க தங்களை நேசிக்கிறாங்க, அவங்க செய்கிற காரியத்தை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. கணவன்மாரை மனைவிமார்கள் அப்ரிஷியேட் பண்ணுவது அவசியமாக இருக்குது. அதே போல் மனைவிமார்களும் கணவர் செய்கிற காரியத்துக்கு அப்ரிசியேஷன் கொடுப்பது அது குடும்பத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ ஒருவர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்கள நம்ம நேசிக்கிறோம், அவங்க செய்கிற காரியம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். அப்படி அந்த குடும்பத்தில் ஒருவர் நேசிப்பதையும் அவங்க அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்தும் போது அது மிகுந்த சந்தோஷத்தை அந்த குடும்பத்தில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் நிச்சயமாய் கட்டப்படும். அதே மாதிரி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். நிறைய நேரத்தில் ஜெபம் இல்லாததுனால குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் கையில் கொடுக்காம நம்ம கையிலே நம்ம வச்சுக்கிறோம். அப்போ அப்படி செய்யும்போது அதில் போராட்டங்கள் இன்னும் அதிகமாகுது. ஆனால் கணவன் மனைவியாக தினைக்கும் கை கோர்த்து ஜெபிக்கும்போது, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது அதை ஆண்டவர் கையில் கொடுக்குறோம். நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் அந்த காரியத்துக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணுவார். அது படிப்பு காரியமாக இருக்கட்டும், இல்லை வேலையில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும். அதனால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, இணைந்து ஜெபிப்பது ரொம்ப அவசியம். இன்னொரு தடவை ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் பார்க்கும்போது நம்ம சாட்சியாக இருக்கணும். அதை எப்பயுமே மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஒரு கணவன் ஒரு சாட்சி உள்ள கணவனாக வாழணும். ஒரு மனைவி ஒரு நல்ல சாட்சி உள்ள மனைவியாக வாழணும். பெற்றோர்களாக நாங்கள் நல்ல சாட்சியோடு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இருதயம் இருந்தாலே கர்த்தருக்கு மகிமையாக நம்ம வாழணும் அப்படின்ற அந்த இருதயமே நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நிச்சயமாக ஒருவேளை இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியில் சில ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தாலும் இந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். ஒரு வெற்றியை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஏன்னா உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இணைச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை அவர் கட்டுவார், உங்களுக்கு உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்க விரும்புகிறோம். முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் அன்பு வளரவும், காயங்கள் கட்டப்படவும், மன்னிப்பு உண்டாகவும், இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவும், ஒரு வேளை வியாதியாக சிலர் இருக்கலாம், அவங்களுக்கு கர்த்தர் சுகம் தரவும் இந்த நேரத்தில் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆகையினால் நாங்கள் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் அப்பா உங்களுடைய செய்தியை கேட்டிருக்கிற, உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீர் நேசிக்கிறீர். அதனால்தான் அப்பா இந்த நாள் அவங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அப்பா இந்த காரியங்களை அவர்கள் கேட்டவர்களாய் மாத்திரம் இராமல் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கத்தக்கதாக அவர்களை நீர் பலப்படுத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாளில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமான வார்த்தைகளாய் இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கர்த்தாவே அவர்கள் செயல்படுத்தும் பொழுது இந்த குடும்பத்தில் வித்தியாசத்தை அவர்கள் காணட்டும்.
நன்மையை அவர்கள் காணட்டும். அப்பா, அவங்க குடும்பம் கட்டப்படுவதையும் குடும்பத்தில் சந்தோஷம் கடந்து வருகிறதையும் அவர்கள் காணும்படியான கிருபை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் அப்பா, இந்த வார்த்தைகள் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீர் கிரியை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வேதனையோடு சிக்கல்கள் மத்தியில், குடும்பத்தின் உறவுகள் மத்தியில் அப்பா பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். அப்பா அவர்களுக்கு தேவையான ஞானத்தை நீர் கொடுப்பீராக. இந்த சூழ்நிலைகளில் எப்படி கையாள வேண்டும் என்கின்ற அந்த கிருபையை நீர் கொடுப்பீராக. இந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினால் தேற்றப்படட்டும் ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. கண்ணீர்கள், வேதனைகள், பாரங்கள் மாறட்டும். கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படட்டும் ராஜா. பொருளாதார தேவை சந்திக்கப்படட்டும் அப்பா. பலவீனத்தில் இருக்கிறவர்கள் அப்பா, சுகத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஒரு நன்மை செய்வீராக. இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அவர்கள் எதற்காக காத்திருக்கிறார்கள் அந்த காரியத்தில் உம்முடைய கரம் கடந்து வந்து நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் பாயட்டும். உம்முடைய அன்பு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஊற்றப்படட்டும். காயங்களினால் நிரம்பி இருக்கிறவர்களுக்கு நீ காயம் கட்டுவீராக. உம்முடைய அன்பு ஆறுதலை கொடுக்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பு கர்த்தாவே அவர்களை எழும்ப செய்யட்டும் அப்பா. அவர்கள் எழும்பி சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக, உமக்காக ஒளியாய் பிரகாசிக்கத்தக்கதாக இந்த குடும்பம் அப்பா இவர்களைப் போல அப்பா மற்ற குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லத்தக்க விதத்தில் குடும்பங்களை நீர் கட்டி எழுப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நொறுங்கி போய் கிடக்கிற குடும்பங்கள் அப்பா, பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு குடும்பமும் நீர் இணைத்து அப்பா நீர் கட்டி எழுப்புவீராக அப்பா. வேதனையோடு பாரத்தோடு பொருளாதார தேவைகளுக்காக காத்திருக்கிறவர்கள் அப்பா, குடும்பத்தில் நன்மை உண்டாகட்டும். நீர் அற்புதத்தை செய்வீராக. நல்ல வேலைகளை கொடுப்பீராக அப்பா. அவர்கள் கர்த்தாவே உம்மை சார்ந்து கொள்ளும்போது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வைப்பீராக. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனதோடு இணைந்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்கள் செயல்படுத்தி அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தேற்றுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நன்மையினால் நீங்கள் நிரப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்ய உமக்கே மகிமை ஏறெடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா 8:18, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லிட்டு துவங்குது. முடிவு பார்க்கும்போது இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கும். அப்படி ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக ஆண்டவர் வைப்பார். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் நிறைய காரியங்களோட சவால்களோடு பார்த்துருக்கலாம். ஆண்டவர் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வாரத்தில் பார்ப்பீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தும் உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதுங்க. அது மாத்திரம் இல்லை, எங்களுடைய இந்த நிகழ்ச்சி மற்றும் செய்திகள் தினமும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற அந்த சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இது உங்கள் அற்புத நிகழ்ச்சியையும் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
காலம் நான் என்ன செய்வேன் என்று நினைக்கையில், இருள் சூழும் நேரம் ஒளி மங்கும் காலம் நான் என்ன செய்வேன் என்று நினைக்கையில், ஒளியாய் வருவி வழியை திறப்பி, திறந்த வாசல் உனக்கு உண்டென்றீ, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு. தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே, திறந்த வாசல் எனக்கு நிச்சயம், திறந்த வாசல் எனக்கு நிச்சயம். தனிமையின் நேரம் துணை யாரும் இன்றி கலங்கி நான் நிற்கும் போது, தனிமையின் நேரம் துணை யாரும் இன்றி கலங்கி நான் நிற்கும் போது, பயம் வேண்டாம் என்று பலன் தந்திடுவே, அதிசயங்கள் கண்டிடச் செய்வி, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு. தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே, திறந்த வாசல் எனக்கு நிச்சயம், திறந்த வாசல் எனக்கு நிச்சயம். தனியாக நிற்கும் போது என் துணையாக வந்திடுமே, மனம் நொந்த நேரத்திலும் மறுவாழ்வு தந்திடுவே, ஒரு வழி அடைந்தால் புது வழி திறக்கும், தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு. தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாது,